ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 2/9/2022 ஆவணி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் விசாகம் நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மாலை 5:40 வரை மீன ராசி நேயர்களும் அதன் பின்னே மேச ராசி நேயர்களும் ஆக இந்த நேரத்திற்கு ஏற்றாறு போல இந்த 2 ராசி நேயர்களும் சற்று தங்களுடைய செய்கின்ற காரியங்களில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைய பெறுபவர் குரு பகவான் மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த குரு பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சஷ்டி திதி, வளர்பிறையில் வருகின்ற சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்ததொரு நல்ல திதியாக இந்த திதி அமையப்பெறுகின்றது. ஆக இந்த சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதுவும் பலர் விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற வேண்டுமென பெண்களெல்லாம் முருகனை நோக்கி விரதம் இருந்து மாலையில் தங்களுடைய விரதங்களை முடித்து கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவன் முருகப்பெருமானிடம் தங்களுடைய வம்சம் விருத்தியாக குழந்தை பாக்கியம் வேண்டும் என வேண்டிக் கொள்வதற்கு மிக சிறப்பான நாள். இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, இன்றைய தினம் கரசை கரணமும் உடன் இணைந்து வருகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனால் கரசை கரணமே குழந்தை பாக்கியத்திற்கான கரணம், அந்த கருதரிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கரணம்னு நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆதான நேரம். அதுபோல் இன்றைய தினம் கரசை கரணம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி அந்த நேரத்தில் அந்த ஒரு சிறப்பான நிலையை அடைகின்றது. ஆக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் அந்த நேரத்தில் தாம்பத்திய அமைப்புகளில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளினை அமைத்து கொடுக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சுபவிரயங்களை அதிக அளவு ஏற்படுத்துவது மாதிரியான சிறப்பான நாள். உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறும். அதற்காக நீங்கள் சில சுப செலவுகளை சுப விரயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு மேன்மையான நாள். அது மட்டும் அல்லாமல் உறக்கம் சிறப்பான முறையில் வருகின்ற சிறப்பான நாளாக அமைகின்றது. முழுக்க முழுக்க உங்களுடைய விரயம் குடும்பத்திற்கு சில பொருட்சேர்க்கையாக வந்து சேருகின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சிறு சிறு தடை தாமதங்களை சந்திக்க நேர்ந்தாலும் அதையெல்லாம் தாண்டி லாபங்களை சற்று அதிக அளவு ஈட்டுவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஆரம்பத்தில் ஒரு தடைகளையோ சில எதிர்ப்புகளையோ தாண்டிதான் வெற்றியை ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக அந்த வகையில் இன்றைய நாள் தடைகளுக்கு பிறகு வெற்றிகளை வழங்குகின்ற உன்னதமான நாளாக அமைகின்றது. அன்பு நண்பர்களே, தொழில் வேலை வியாபாரம்னு எந்த ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஜீவன அமைப்புகளிலெல்லாம் நல்ல லாபங்களை வழங்குவது மாதிரியான லாபகரமான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக முழுக்க உங்களுடைய தொழில் வேலை வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் விலகுகின்ற நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் தொழில் வேலை வியாபார ரீதியாக அது ஒரு நல்ல மேன்மையை அடையும். ஆனால் உடன் வேலை செய்பவர்களாலோ அல்லது உயர் அதிகாரிகளாலோ சிறு சிறு ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய வேலை பலுவோ அல்லது மன அழுத்தமோ சற்று அதிகரிப்பதற்கான நாளாக இருப்பதனால் அந்த விஷயங்களில் பார்த்து உங்களுடைய திறமையை நாசுக்காக காட்டி வெளியே வர வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண முயற்சிகள் சார்ந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய
அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மையை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்த ஒரு நற்செய்தி இன்றைய தினம் உண்டு. குழந்தை பாக்கியம் கை கொடுக்கின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு அது கட்டுக்குள் வருகின்ற நன்னாளாகவும் இந்நாள் அமையப்பெறுகின்றது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்ளுகின்ற பெருமையான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, வேலையில் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் கைகூடுகின்ற சிறப்பான நாள். உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் உண்டாகின்ற நாள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அவ்வப்போது சிறு சிறு வருமானங்கள் உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வருகின்ற வருமானங்கள் அனைத்தும் அதிக அளவு விரயங்களையும் ஏற்படுத்தும் என்பதனால் இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் திருமண முயற்சிகள் நன்முறையில் மேன்மையடையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற நாள். கூட்டுத் தொழிலும் அல்லது வெளிமாநிலங்களில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் சற்று அதிக வருமானத்தை வழங்குவது மாதிரியான நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலர் சொத்து பத்துக்களை வாங்குவதற்கான சில முயற்சிகளிலோ அல்லது பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சிகளும் அந்த பேச்சுவார்த்தைகளும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பானதொரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவுகளும் ஏற்படாமல் ஒரு உணவு பழக்க வழக்க கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு கடன்களை வாங்கி சில முதலீடுகளை செய்வீர்கள். அதற்கு ஏற்றாற் போல விரயங்களும் ஏற்படும். ஆக பெரிய லாபங்கள் என்பதனை விட போட்ட முதலீடுகளை ஓரளவு எடுக்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கி காணப்படுகின்ற ஒரு அன்பான நாளாகவும் அரவணைப்பான நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் மேன்மையடையும். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி சிறப்பாக அமையும். அவங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ஒரு கண்ணை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த சாஸ்திரங்கள் படிப்பவர்களுக்கு மேலும் நல்ல பலன்களை எல்லாம் வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் பொருட்சேர்க்கைகள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் பார்த்தீர்கள் என்றால் வெற்றிகளை ஈட்டுவீர்கள் சிறு தடைகளுக்கு பிறகு. அதே போல் பொருட்சேர்க்கைகள் ஏற்படுத்துகின்ற பொழுது வாங்குகின்ற பொருளினுடைய தரத்தை 1க்கு 2 முறை பரிசோதித்து வாங்க வேண்டியது மிக மிக அவசியமானது. உங்கள் குழந்தைகளினுடைய நலனுக்காக அவர்களுக்கு சில சுப விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். ஏதேனும் சொத்து பத்துக்கள் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் விரயங்கள் சற்று கூடுதலாகவும் சிறு சிறு அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவும் நடைபெறுகின்ற நாள். அவ்வாறாக விரயங்களோ அலைச்சல்களோ ஏற்படுகின்ற பொழுது முடிந்தவரை திட்டமிட்டு எந்த காரியங்களிலும் செய்தீர்கள் என்றால் அந்த அலைச்சல்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளலாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய நபர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தயங்கி இவங்ககிட்ட இந்த உதவியை கேட்கலாமா, அவங்கக்கிட்ட அந்த உதவியை கேட்கலாமான்னு இல்லாமல் தைரியமாக இன்றைய தினம் உதவியை கேளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நல்ல லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் 1க்கு மேற்பட்ட லாபங்களை வழங்குகின்ற நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பாக்கிகளெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வியாபாரத்திலும் தொழிலும் நல்ல மேலோங்கிய லாபங்களை ஈட்டுகின்ற லாபகரமான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். ஆனால் பல பேரினுடைய எதிர்ப்புகளுக்கும் ஆளாக வேண்டிய நாள்.
மனக்குழப்பங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும். ஆக மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு குருநாதரினுடைய ஆலோசனையை பெற்று இன்றைய தினம் எக்காரியமும் செய்வது மிக மிக சிறப்பானது. வேலை வாய்ப்புகள் தேடி வந்து சேருகின்ற நல்ல நாளாகவும் ஆன்மீகத்தில் பற்றுதல்கள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 பொறுத்தவரை மிக யோகமான ராஜயோக ராசிகள் என்று பார்த்தால் முதன்மையாக ரிஷப ராசியும், அதனை அடுத்ததாக கடக ராசியும், அதனை அடுத்ததாக கன்னி ராசியும், அதனை அடுத்ததாக கும்ப ராசியும், அதனை அடுத்ததாக விருச்சக ராசியும், இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தனயோகமும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு சிறப்பான நாளாகவும் அமைகின்றது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்கு ரிஷபராசிக்கு இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் மேன்மையான வரவுகளை தொழில் முன்னேற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.